புதுச்சேரி துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக பணியாற்றுவேன் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் அவருடன் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு நமச்சிவாயம் அவர்களிடம் கேட்கலாம். ராகுல் காந்தியை சந்திச்சிருக்கீங்க நீங்க மற்றும் நாராயணசாமி சார் எல்லாம் என்ன பேசுறீங்க சார் ராகுல் காந்தி கிட்ட? மரியாதைக்குரிய தலைவர், எங்களுடைய அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் சந்தித்தோம். புதுவை மாநில அரசியல் நிலவரம் குறித்து அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பதவியேற்பது சம்பந்தமாகவும் மேற்கொண்ட அமைச்சரவை சம்பந்தமாகவும் அவரிடத்திலே விளக்கங்களை சொல்லியிருக்கின்றோம். அவர்கள் கலந்து பேசி முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கா? உங்களுடைய மக்களுக்கு நீங்க சேவை பண்ண முடியல, உங்களுக்கு யார் வாக்களிச்சாங்களோ அவங்களுக்கு சேவை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது தேர்தல் என்று வருகின்ற பொழுது, அரசியல் என்று வருகின்ற பொழுது நாம் ஒரு சில நேரத்தில் நாம் போட்டி போடுகின்றோம். போட்டி கேட்பது என்பது அவரோட உரிமை. ஆனால் அன்றைக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் தொடர்ந்து அது வருத்தமாக இருப்பதிலே எந்த பலனும் இல்லை. அது மேற்கொண்டு நம் வாக்களித்த மக்களுக்கு, புதுவை மாநில மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக என்னுடைய சேவை தொடர்ந்து புதுவை மாநில மக்களுக்கு இருக்கும். சரி, இப்போ புதுச்சேரியை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்படுமா? அது மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். அவருடைய முடிவு இறுதியானது. உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்கிட்டு செயல்படுவீங்களா? அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எத்தகைய முடிவை எடுக்கின்றார்களோ அத்தகைய முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.